நாங்கள் இத்தனை ஆண்டு கால ஆலமரம், நாங்க எந்த பிளேடு கொண்டு அருவாள் கொண்டு எங்களை வெட்ட முடியாது, சீவ முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம், 234 தொகுதிகளிலும் திமுக தனித்தே நின்று உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெறும்னு பேச சொல்லுங்க பாப்போம், தைரியம் இருந்தா. கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க தமிழ்நாட்டில், உங்களால் ஆட்சிக்கே வர முடியாது, அதிகாரத்தையும் நீங்கள் வந்து ருசிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கூட்டணி கட்சிகளை கூட வச்சுட்டு குதிரை சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தாவேக்காவும் கூட்டணிக்கு வந்து மற்ற கட்சிகளை அமைப்பது என்பது, அப்ப தாவேக்காவும் தனித்து நாங்க நிற்க மாட்டோம், கூட்டணி தான் நிற்போம் அப்படிங்கிற நிலைப்பாடு தானே அது. மிக தெளிவா நீங்க சொல்லணும்ல. நீங்க வந்து நாங்க என்ன சொல்றோம், தனி மெஜாரிட்டியோட 234 தொகுதிகளிலும் தாவேக்கா வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும்னு நாங்க சொன்னோம். எங்க தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல் அமையும் போது கூட எங்களோட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. தனி மெஜாரிட்டி அமைந்துமே எங்களோட கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம், எங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து கூட்டணி இருந்தால் தான் தேர்தல் சந்திப்போம், கூட்டணி இருந்தால் தான் எங்கள் கட்சின்னு நாங்கள் என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? ஆனால் திமுகவுடைய வரலாறு எடுத்து பாருங்க, கூட்டணி இல்லாமல் என்னைக்கா ஜெயிச்சிருக்காங்களா? எந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க? திமுகவுடைய வரலாற்றிலேயே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சது கிடையாது. கூட்டணி இல்லைன்னா திமுகன்னு ஒரு கட்சியே கிடையாது. இவங்க எங்களை பார்த்து அரசியல் அனாதைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே களத்தில் நீங்கள் தான் அரசியல் அனாதை. கூட்டணி இல்லை என்றால் நீங்கள் தான் அரசியல் அனாதை. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.